ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ டைம் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரி மூலமாக நம்ம இங்கிலீஷ் ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம தி லாஸ்ட் வாலெட் அப்படிங்கிற குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். தொலைந்த பணப்பை அப்படின்ட்டு தமிழில் அர்த்தம். இந்த பையன் இருக்கான் இல்லையா, இவனோட பேர் கிறிஷ். அவன் என்ன செய்கிறான்? வாக்கிங், அதாவது நடந்துக்கிட்டு இருக்கான். எங்கே? பஸ் ஸ்டாப்புக்கு. எப்போ நடக்கிறான்? மார்னிங் நடக்கிறான். அதை வாசிப்போம் இங்கிலீஷில். கிறிஷ் வாஸ் வாக்கிங் டு தி பஸ் ஸ்டாப் இன் தி மார்னிங். கிறிஷ் வாஸ் வாக்கிங் டு தி பஸ் ஸ்டாப் இன் தி மார்னிங். தமிழில் பாருங்கள். கிறிஷ் காலையில் பேருந்து நிறுத்தத்திற்கு நடந்து சென்று கொண்டிருந்தான். கிறிஷ் காலையில் பேருந்து நிறுத்தத்திற்கு நடந்து சென்று கொண்டிருந்தான். கிறிஷ் அப்படிங்கிறது இந்த பையன். வாஸ் வாக்கிங் அப்படின்னா யாருக்கான நடந்து முடிஞ்சதை சொல்கிறது. நடந்துட்டான், நடந்து சென்று கொண்டிருந்தான். ஏற்கனவே நடந்ததை வாஸ்ன்னு சொல்லுவாங்க, பாஸ்ட் டென்ஸை. டு தி பஸ் ஸ்டாப், எங்கே நடந்து போய்கிட்டு இருந்தான்? பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போய்கிட்டு இருந்தான். எப்போ? இன் தி மார்னிங், காலையில் நடந்து சென்று கொண்டிருந்தான். அடுத்து பாருங்கள். On his way, he found a small black leather wallet lying on the pavement. On his way, he found a small black leather wallet lying on the pavement. On his way அப்படின்னா வழியில், நடைபாதையில் ஒரு சிறிய கருப்பு தோல் பணப்பை கிடப்பதை கண்டான். வழியில், நடைபாதையில் ஒரு சிறிய கருப்பு தோல் பணப்பை கிடப்பதை கண்டான். இதில் ஆன் ஹிஸ் வேனா வழியில், ஹீ ஃபவுண்ட் அப்படின்னா கண்டுபிடித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பார்த்தான். ஹீ ஃபவுண்ட் எ ஸ்மால் பிளாக் லெதர், சிறிய கருப்பு தோல் உள்ள பணப்பையை கண்டுபிடித்தான், கிடப்பதை பார்த்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எங்கே? நடைபாதையில், நம்ம நடக்கிற பாதையில் இந்த சிறிய கருப்பு தோல் பணப்பையை பார்த்தான். அதுக்கப்புறம் என்ன செஞ்சான்னு பார்ப்போம். He opened it and saw an ID card with an address nearby. He opened it and saw an ID card with an address nearby. He opened, அவன் திறந்தான். அந்த மணி பர்ஸை அவன் திறந்து அதில் பார்த்தான். அதில் ஒரு ஐடி கார்டு இருந்துச்சு. அந்த ஐடி கார்டில் அட்ரஸ் இருந்துச்சு. பக்கத்தில் இருக்கிற ஒரு அட்ரஸ் தான் அதில் இருந்துச்சு அப்படிங்கிறது அர்த்தம். அவன் அதை திறந்து பார்த்தபோது அருகில் இருந்த ஒரு முகவரியுடன் கூடிய அடையாள அட்டை இருந்தது. அவன் அதை திறந்து பார்த்தபோது அருகில் இருந்த ஒரு முகவரியுடன் கூடிய அடையாள அட்டை இருந்தது. அதுக்கப்புறம், Instead of keeping the money, Krish walked to the address and handed the wallet to an old man. Instead of keeping the money, Krish walked to the address and handed the wallet to an old man. Instead of keeping அப்படின்னா, இன்ஸ்டன்ட் ஆஃப் கீப்பிங் த மணி அப்படின்னா அந்த பணத்தை வைத்து கொள்ளாமல் அந்த கிறிஷு அவன் அந்த அட்ரஸை நோக்கி போய்கிட்டு இருந்தான். எதுக்காகனா, அந்த ஓல்டு மேன், அந்த வயசானவரோட அந்த பணப்பையை, மணி பர்ஸை கொடுக்கறதுக்கு போயிட்டு இருந்தான். தமிழில் பாருங்கள். பணத்தை வைத்து கொள்ளாமல் கிறிஷ் அந்த முகவரிக்கு சென்று முதியவரிடம் பணப்பையை கொடுத்தான். பணத்தை வைத்து கொள்ளாமல் கிறிஷ் அந்த முகவரிக்கு சென்று முதியவரிடம் பணப்பையை கொடுத்தான். The old man smiled warmly and thanked Krish for his honesty. The old man smiled warmly and
தேங்க்டு கிறிஷ் ஃபார் ஹிஸ் ஹானஸ்டி. தமிழில் பாருங்கள். அந்த முதியவர் புன்னகையுடன் கிறிஷின் நேர்மைக்கு நன்றி கூறினார். அந்த முதியவர் புன்னகையுடன் கிறிஷின் நேர்மைக்கு நன்றி கூறினார். அந்த வயசானவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நல்லா சிரிச்சிட்டு கிறிஷ் அவன் நேர்மையாக இருந்ததால் அவனுக்கு நன்றி சொன்னார். எவ்வளோதான் பெரியவராக இருந்தாலும் அவனோட நேர்மைக்காக இவர் நன்றி சொல்லி அந்த பணப்பையை வாங்கிக்கிறாரு, மணி பர்ஸை. இந்த மாதிரி தான் நம்மளும் நம்மளோட பொருள் இல்லைன்னா அதை அதுக்காக நம்ம ஆசைப்படாமல் யாரோட பொருளோ அதை அவங்க கையில் ஒப்படைச்சிடணும். இதான் ஒரு நல்ல குட் ஹேபிட் அப்படின்னு நான் சொல்வேன். இதான் நேர்மையாக இருக்கிறதுக்காக ஒரு நல்ல பழக்கம். கிறிஷே மாதிரி நீங்களும் நேர்மையாக இருங்க. அடுத்த ஸ்டோரியில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கிட்ட ஸ்டோரியில் ஒரு சில வார்த்தைகளோட மீனிங்கை பார்க்கலாம் வாங்க. வாஸ் வாக்கிங் அப்படின்னா நடந்து சென்று கொண்டிருந்தான். வாஸ் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். வாக்கிங் அப்படிங்கிறது கண்டினியூஸாக நடக்கிறது. வாஸ் வாக்கிங் அப்படிங்கிறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நடந்து சென்று கொண்டிருந்தான் அப்படின்ற பொருள். அடுத்து பாருங்கள். ஃபவுண்ட் அப்படின்னா ஃபைண்ட் அப்படிங்கிறதோட பாஸ்ட் டென்ஸ் தான் ஃபவுண்ட். கண்டுபிடித்தான், கண்டான் அப்படிங்கிறது தான் ஃபவுண்ட். பேவ்மெண்ட் அப்படின்னா நடைபாதை. ரோட்டில் நடைபாதையில் போகிறோம் இல்லையா, அதுதான் பேவ்மெண்ட். அடுத்ததாக நியர்பாய். நியர்பாய் அப்படின்னா பக்கத்தில், அருகில் இருக்கிறது தான். அந்த அட்ரஸ் எப்படி பக்கத்தில் தான் இருந்துச்சு, நியர்பையில் இருந்துச்சு அப்படிங்கிறது அர்த்தம். இன்ஸ்டன்ட் ஆஃப் அப்படின்னா அவன் அந்த பையை, அதாவது அந்த மணி பர்ஸை வைத்து கொள்ளாமல் அந்த முதியவர்கிட்ட கொடுத்தான் இல்லையா, அதான் அதற்கு பதிலாக. இன்ஸ்டன்ட் ஆஃப் அப்படின்னா அதற்கு பதிலாக அப்படின்ட்டு அர்த்தம். ஹானஸ்டி அப்படிங்கிறது நேர்மை அப்படின்ட்டு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு இங்கிலீஷ் கற்றுக்க பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், அப்புறமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையில் இங்கிலீஷ் கற்றுக்கலாம். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கதை மூலியமாக நல்லா கற்றுக்கலாம். ஓகே, டாடா, பாய் பாய்.